ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சந்திரமுகியோட செட்டு தான். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ராஜாவோட செட்டப் தான் இது. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் அந்த பில்லர் ஒர்க்கெல்லாம் ரொம்பவே ரியலாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது செட்டாக இருந்தாலும் நம்மளால் நம்ப முடியாது, அவ்வளோ தத்ரூபமாக பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ராஜா, அந்த அவர் சுற்றி மந்திரிங்க இதெல்லாம் உக்காந்துட்டு இருக்கிறது அப்படியே ரியாலிட்டி மாதிரி இருக்குது. அதை பார்க்கும்போதே ஒரு பழைய காலத்துக்கான ஃபீலிங் நம்மளுக்கு வருது. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அதேமாரி ஒரு செட்டப்பு, பட் அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இது ஃபுல்லாக ஒரு செட்டப் தான். அந்த செட்டப்லேயே இவங்க எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ ரியாலிட்டியாக அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி செட்டப் தான் இதுவும், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை விட ஆக்சுவலாக இது ரெண்டுமே ஒன்று தான், பட் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அதை விட இது கொஞ்சம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களே வீடியோவில் பார்க்கலாம். அந்த மந்திரிங்களோட தலையெல்லாம் அப்படியே ஷேக் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேயும் எங்கேயும் நகர்றதை பார்க்க முடியும் நீங்கள். அந்த மாதிரி தான் இந்த செட்டப். அப்படியே நம்ம வெளியே வந்துட்டோன்னா ரியல் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருக்குங்க இந்த செட்டு. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ரியல் ஸ்டேஷன். அப்படியே நீங்கள் யாரை வேணால் ஏமாற்றலாம் அந்த இடத்துல ஃபோட்டோ பிடிச்சி. நான் ஸ்டேஷனில் தான் ஃபோட்டோ பிடிச்சேன்னு. ஸோ இதில் தான் மூவிஸ் எல்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் தான் இந்த ரயில்வே சீன்ஸு, இந்த ரயில்வே பாக்ஸில் வர கோச்சில் வர சீன் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த ரியல் ரயில்வே ஸ்டேஷன் ஃபீலிங் வந்தது பார்க்கும்போதே. ஸோ நம்ம எங்கே ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கோம் அப்படின்னு நம்மளே ஒரு ஃபீல் கொடுக்குது அது. அப்படியே போனீங்கன்னா பக்கத்து செட்டுக்கு பஸ்ஸு கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்ததுங்க. ஸோ ரொம்ப தாகம் வேறு இருந்தது அப்போது. அப்படியே அந்த கடையெல்லாம் இருந்தது உள்ளே. அந்த கடையில் போய் ஃபேண்டா இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் வாங்கினோம். சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு, பிங்கோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் அங்கேருந்து. பஸ்ஸு வேறு சீக்கிரம் கிளம்ப போகுதுன்னு அங்கே இருந்த கைடு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாமே சீக்கிரமாக வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். சந்திரமுகி செட்டுக்கு பஸ் கிளம்ப போகுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஃபேண்டா குடிச்சிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்துகிட்டே இருந்தேன். என் கசின்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த பஸ்ஸில் இறங்கிட்டோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா சந்திரமுகி செட் வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் அந்த வேட்டையனோட அரண்மனை. அதுக்கடுத்து அந்த சந்திரமுகி கடைசியாக அந்த சாமி அந்த வளையத்துக்குள்ளே உட்கார வைப்பாங்கள்ல, அந்த பிளேஸ் தான் இப்போ வரப்போகுது. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நானே பார்த்து இப்படி தான் அந்த செட் இருந்ததா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் இப்போ தான். நீங்களே பார்க்கலாம், ரஜினிகாந்த் சாரோட அந்த ஃபோட்டோ, அப்புறம் அந்த ஜோதிகா மேமோட ஃபோட்டோ எல்லாமே இருக்குது சைடில். இதுதாங்க அந்த பிரம்மாண்டமான அந்த அரண்மனையோட ஃபீலிங்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த நடுவில் அந்த நடராஜர் சிலை, அதுக்கு அடுத்தது அந்த நாற்காலி, இந்த சேர்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. ஸோ நான் ஏன் தமிழில் சொல்கிறேன்னா, சில பேருக்கு கொஞ்சம் தெளிவாக புரியணுன்னா தமிழில் ஈஸியாக இருக்கும். அதர்வைஸ் நான் இங்கிலீஷ்லேயே சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் உங்களுக்கு புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் தமிழில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே அங்கே ஒரு சந்திரமுகி வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு ஃபீல் வருது. அங்கே சந்திரமுகியோட பாட்டெல்லாம் கூட போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. இப்போது ஆடியோ இல்லாமல் அந்த வேட்டையன் ராஜன் நம்ம டாப்பில் போகிறோம் இந்த சந்திரமுகி பில்டிங்கோட இதில். அதை பாருங்கள், அது இன்னும் சூப்பராக இருக்கும். கன்ஃபார்மாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த ராரா பாட்டு கூட அங்கே போட்டுட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் கூட இங்கே தான் எடுத்திருக்காங்க. இவ்வளோ தாங்க சந்திரமுகியோட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு. இது முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். நாங்கள் வெளியே வந்துட்டோன்னே அங்கே கொஞ்சம் மேலே போனால் நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது, அட்வென்ச்சரான கேம்ஸு. ஸோ அந்த கேம்ஸ் எல்லாம் கூட நல்லா தான் இருந்தது. ஃப்ரீ கேம்ஸும் இருக்குது, பெய்டு கேம்ஸும் இருக்குது. ஃப்ரீ கேம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பலூனை வச்சு ப்ளே பண்ணுறது, அப்புறம் இந்த பாக்ஸிங்கெல்லாம் பெய்டு தான். ஸோ நம்ம பே பண்ணால் தான் விளையாட விடுறாங்க.
அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கேம்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் ப்ளே பண்ண கேமெல்லாம் ஃப்ரீ கேம்ஸ் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் காசு கொடுக்காமே விளையாடலாம். அந்த டிக்கெட்ஸ்லேயே எல்லாம் இது கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே போய் அந்த ஃபிலிம் சிட்டியோட டாப் வியூ எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே பார்த்தீங்களா, அது வந்து ஒரு கேம் தான். பட் அது நம்ம பெய்டு கேம்ன்றதால அதை நம்ம ப்ளே பண்ணல. ஸோ கூட யாரும் இல்லை அங்கே ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே அந்த வியூவை மட்டும் பார்த்துட்டு செம்மையாக மவுண்டன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. இந்த மலை எல்லாம் அழகாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. இயற்கையை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அதை அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து இறங்கி வந்துட்டேங்க. கிட்ட போயிட்டு அது எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் லண்டன் சிட்டி. ஸோ இது வந்து ஒரு லண்டன் சிட்டிலேயே ரியலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அந்த செட்டப்லேயே பில்டிங்ஸு, அந்த கார்டனிங் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அது ஆக்சுவலாக நம்மளே லண்டனுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பிரம்மாண்டமான அந்த பார்லிமெண்ட் செட்டப்பு, அப்புறம் அந்த பில்டிங்கு, அந்த வீடுங்க, பெயிண்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. இது நீங்களே பார்க்க முடியும். ஸோ ஆக்சுவலாக சினிமாவில் காட்டுறதெல்லாம் சும்மா தாங்க. இந்த ரியல் லொக்கேஷன் ஷூட் பண்ணுறாங்க, இல்லைன்னு இல்லை. பட் ஆனால் மேக்ஸிமம் இந்த செட்டில் தான் எடுத்துடுறாங்க. இதெல்லாம் வெறும் தர்மக்குழு, அதுக்கடுத்தது நிறைய மெட்டீரியலால் பண்ணியிருக்காங்க. இது நம்ம அங்கே எடுத்த ஃபோட்டோ தான். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே நல்ல நல்ல பிளேஸ் இருந்ததால் நிறைய ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணேன். அதை முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வேறு ஸ்பாட்டுக்கு போனேன். இந்த வீடியோ தான் பார்க்குறீங்க நீங்கள், இன்னும் லண்டன் சிட்டி வீடியோ தான். அந்த கார்டனிங்கெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்க்கும்போதே டிசைனாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தான் இந்த RRR மூவியில் ஒரு சீன் வரும்ல, அது இங்கே தான் எடுத்தாங்க. ஆக்சுவலாக அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த RRR மூவி இன்னும் நிறைய ஹிந்தி மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. பட் RRR மூவி எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அதனால் அந்த சீனை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த இதில் தான் எடுத்திருக்காங்க, இந்த பில்டிங்கில் தான் அந்த சீனை. அதுக்கப்புறம் ஒரு ஃபவுண்டைன் வருதுங்க. இதுக்கப்புறம் வர பிளேஸ் தான் வந்து நீங்கள் சூப்பராக இருக்கும். அது பேர் பார்த்திங்கன்னா ஹவா மஹால். அது வந்து ஒரு ஜோதா அக்பர் மூவி ஃபீலில் இருக்கும். அதுதான் அந்த பழைய காலத்து அந்த ராஜாக்கள் வாழ்ந்த இதெல்லாம் இருக்கும். அவர் வந்து ஹிந்தியில் சொல்லிகிட்டு இருக்கார் கைடு. உங்களுக்கு புரியாதுன்றதால நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வண்டி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவா மஹால் கிட்ட தான் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து நம்ம அதை சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வேறு பஸ் போவோம். அது நம்ம அந்த பஸ்ஸில் போய் உட்காந்தோன்னா வேறு பாயிண்ட்டுக்கு போய் எடுத்துகிட்டு போய் விடும் நம்மளுக்கு. இவ்வளோ தான் இதோட கான்செப்டே ராமோஜி ஃபிலிம் சிட்டியோடது. நம்ம நடந்து போக தேவையில்ல, ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒவ்வொரு பஸ் இருக்கும். அதில் ஏறிட்டோன்னா அவங்கள எடுத்துன்னு போய் விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஹவா மஹால். இங்கேருந்தே தெரியும். இந்த ஹவா மஹாலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே நின்னிங்கன்னா மேக்ஸிமம் 70% வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டியை நீங்கள் பார்க்கலாம். அதுதான் அந்த எப்படி இருக்குது அந்த ராமோஜி ஃபிலிம் சிட்டி மொத்தமே தெரியுது. அங்கே போட்டிருக்கிற செட்டு, அதுக்கடுத்தது அந்த பில்டிங்ஸு மேக்ஸிமம் கவர் ஆகிடுது. ஒரு ஃபுல் வியூ நீங்கள் மேலேருந்து பார்க்கணுன்னா அந்த ட்ரோன் கேமராவில் பார்க்குற மாதிரி அது அந்த ஹவா மஹாலில் தான் பார்க்க முடியும். இன்னும் அங்கே தான் வண்டி போயிட்டுருக்கு. இந்த சைட்லலாம் பார்க்குறதெல்லாம் நீங்கள் ஈகோ பார்க்குன்றாங்க. அது வந்து கார்டன்லேயே கொஞ்சம் நிறைய இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த செடிஸ் எல்லாம் கட் பண்ணி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஹவா மஹால் வண்டி ரீச் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டோம். நம்ம ஹவா மஹால் கிட்ட தான் இருக்கோம். நீங்கள் சைடில் பார்ப்பீங்க மவுண்டெயின்ஸ் அது இதுன்னு இருக்குது. ஸோ இது ஒரு இடத்தையும் நம்ம ரசிக்காமே இருக்க முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே. ஹவா மஹால் கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம பஸ்ஸு இறக்கி விட போகுது. இனிமேல் நீங்கள் ஹவா மஹாலில் பார்ப்பீங்க, சூப்பராக இருக்கும். கைஸ் இதுதான் டாப் வியூ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ராமோஜி ஃபிலிம் சிட்டியோட 70% இடம் ஃபுல்லாக அந்த செட்டு எல்லாமே தெரியும். ஸோ இந்த வியூ வந்து வேறு லெவலில் இருந்தது பார்க்குறதுக்கே.
பார்க்கும்போதே அது இயற்கையாகவே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதை நீங்கள் நேரில் போனீங்கன்னா இன்னும் நிறைய ஃபீல் பண்ணலாம். அங்கேருந்து ஃபுல்லாக அந்த மரம், செடி, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே தெரியுது சூப்பராக. இந்த பூக்கள் எல்லாம் கூட அழகாக இருக்குது. கார்டனிங் தான் இங்கே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த எல்லா இடமும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதே அந்த கார்டனிங்கை மெயின்டைன் பண்ணாமல் விட்டாங்கன்னா இது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதுதான் உண்மை. அந்த கார்டனிங்கே இங்கே செலவு பண்ணிடுறாங்க. அதனாலே இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால தான் நிறைய ஃபிலிம்ஸும் இங்கே எடுக்க முடியுது இவங்களால், ஷூட் போட்டால் கூட. இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற இடம்லாம் சூப்பராகவே இருக்கும். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகும், அவ்வளோ பெரிய இடம் இது. அதனால நான் பாட்டாக போட்டுட்ருக்கேன். வேறு ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரே வீடியோலலாம் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போ நான் என் கேங் கிட்டே கேட்டேன், குரூப்பாக வந்தவங்கக்கிட்ட அடுத்து எங்கே போகிறோன்னு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இது வேறு பிளேஸ்க்கு போகிறோம், அங்கே பஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, சீக்கிரமானு சொன்னாங்க. சரி நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன்னா பாகுபலி செட்டு. ஸோ பாகுபலி செட்டெலாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். ஸோ பாகுபலி செட்டோட ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பார்ட் 3ல் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரீச் பண்ணுங்கள். இந்த பாகுபலி செட்டு வந்து ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு செட்டும் அந்த மாதிரி இருக்குது. அந்த ஃபிலிமில் வர நிறைய ப்ளேஸு, அதுக்கடுத்து அந்த யூஸ் பண்ண இந்த செட்டுங்க, அதுக்கடுத்து அந்த ராஜாவோட சேரு, அது எல்லாமே அங்கேயே தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள்.